தன்னுடைய தைரியத்தால் தன்னம்பிக்கையால் தலை தூக்கி நிற்கும் மனதிற்கினிய தனுசு ராசினியர்களே, எப்பயுமே நான் சுயம்பு நானா வந்தேன் அப்படின்னு சொல்றதுல அதீத கருவம் யாருக்கு உண்டோ இல்லையோ தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. அந்த அளவுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய தன்னம்பிக்கையால் மட்டுமே முன்னுக்கு வரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட நிகழவிருக்கிற ராகு கேது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் சூப்பராக இருக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாமல் 7.5 சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்த கிரகமும் சரி பண்ணுமான்னு பார்த்தா அதுவும் என்ன சரி பண்ணலை. இருந்தாலும் திரும்பவும் எனக்கு மறுபடியும் 7.5 ஆரம்பிச்சிருச்சோன்ற மாதிரி தான் இத்தனை நாள் ஓடிட்டே இருந்தது. ஒரு 12 வருஷம் 15 வருஷம் தனுசு ராசிக்காரர்களை வச்சு 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 எல்லா கிரகமும் ஒரு வழி ஆக்கி விட்டது. ஆனால் இந்த தடவை அது அத்துணைக்குமான ஒரு வடிகாலாக இந்த பிரம்மாண்ட 4 கிரக பயிற்சிகள் வந்திருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்க போகிறார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதனோட பார்வை, 7ஆம் இடத்தில் ராசிநாதனோட வேற மாதிரியான அமைப்புங்க. சான்ஸே இல்லைங்க. ரொம்ப 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 மிகச்சிறந்த ராஜயோகத்தை யாருக்கு தர காத்திருக்கிறதோ இல்லையோ கிரகங்கள் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்தில் ராகு அமர்தல் அப்படின்றது என்ன அப்படின்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானம். 3ஆம் இடம் அப்படின்றதே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கக்கூடிய இடம். கம்யூனிகேஷன் எல்லாமே 3ஆம் இடம் தான். தொலைதூர பயணம், சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல், தொலைதூர பயணம் இல்லாமல் ஷார்ட் ட்ராவலாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிட்டு வர பயணங்கள் எல்லாமே 3ஆம் இடம் தான். இளைய சகோதரம் 3ஆம் இடம் தான். ஸோ 3ஆம் இடத்திற்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த இடத்துல ராகு அமரும்போது அலைச்சல்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கு. ஒரே வார்த்தையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா ராகு என்ன பண்ண போறாரு, உங்களுடைய திட்டமிடலை பிரம்மாண்டமாக்க போகிறாரு. திட்டமிடல் 3ஆம் இடம் தான். அந்த இடத்துல ராகு அமரும் போது என்ன பண்ண போறாருன்னா திட்டமிடல் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி நண்பர்களை குறிக்கக்கூடிய இடமும் இந்த 3ஆம் இடம் தான். பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம், உங்களுக்கு ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு மேன்மை எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறார்கள். நிறைய 3ஆம் இடம் சொல்றது மாமனார் மாமியார் வீட்டு சம்பந்தப்பட்ட இடம்லாம் 3ஆம் இடம் தான். எஸ்பெஷலி மாமனார். இப்போ நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு மாமனார் மூலமாக ஒரு ஆதாயம், மாமியார் மூலமாக ஒரு ஆதாயம், அவர்கள் மூலமாக ஒரு சொத்து, இல்லை சம்மந்தி மூலமாக ஒரு விஷயம், இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 100 விழுக்காடு இருக்குது. இது வரைக்கும் கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் வீடு கட்ட போகிறீங்க. இது வரைக்கும் வீடு கட்டிட்டேன் பாதிலே நிற்கிது அப்படின்னா அதுக்கெல்லாம் தளம் போட்டு அதை ஒரு பெரிய பண்ண போகிறீங்க. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் மேற்கொள்ள போகிறீர்கள். அந்நிய பணம் உங்களிடம் வரப்போகிறது. உங்களுடைய கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு லாபத்தை அடைய போகிறீர்கள். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க. ஒரு கோடு போட்டால் போதும், ரோடு போட்டுருவாங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த தடவை கோடு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தீங்களே, இந்த தடவை மிகச்சிறந்த உங்கள் குருவே உங்களை பார்த்து புனிதப்படுத்துவதால் நிறைய பேருக்கு மிகச்சிறந்த குரு கிடைக்க போகிறார். நீங்கள் நிறைய பேருக்கு குருவாக இருந்து வழிகாட்ட போகிறீர்கள். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வருது அப்படின்றது சாமானிய விஷயம் இல்லைங்க. சூப்பரான டைம் பீரியடுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பே வரும். ஸோ அந்த 3ஆம் இடத்துல ராகு அமர்தல் அப்படின்றதே ஒரு வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம் தான். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசினியர்களுக்கு சூப்பராக இருக்க போது இந்த தடவை ராகு கேது பயிற்சி. 9ஆம் இடத்தில் கேது, பூர்வ புண்ணியத்தில் கேது அமர்தல் அப்படின்றது தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த இணக்கங்கள்லாம் சரியாக போகுது. தந்தை வழி ஆதாயம் கிடைக்க போகுது, தந்தை வழி சொத்து கிடைக்க போகுது, தந்தை வழி ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது, நல்ல குருமார்கள் கிடைக்க போகிறாங்க, ஞான மார்க்கத்துக்குள் பயனடிக்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு சிவன் கோவிலுக்கு ஒரு வழிபாடு செய்தல், சிவன் அடியாருக்கு ஒரு தொண்டு செய்தல்ன்ற மாதிரி உங்களுடைய தன்மை அப்படின்றது மேலோங்க போகிறது. நிறைய என்ன சொல்கிறது, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, ராகவேந்தர் மாதிரி, மகா பெரியவர் மாதிரி இவங்களுடைய அமைப்புகள்லாம் போய் தானம் வழங்குதல், அங்கே போய் தவம் இருத்தல் அப்படின்ற மாதிரி உங்களுடைய இயக்கம் வேற மாதிரி மாறப்போகுது. வீட்டில் இருக்கும்போதே சித்தர்களை பற்றியான விஷயங்கள்லாம் உங்கள் காதில் கேட்கறது, அவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு தயாராகல், பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ளுதல், இது எல்லாமே இந்த கேது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஞானமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் கேது முதல் சூப்பருங்க, ரொம்ப நல்ல யோகம். அதை தாண்டியுமே இந்த 7க்கு 2 எல்லாமே 9ஆம், 7க்கு 3ஆம் இடம் அப்படி சொல்லும்போது உங்களுடைய ஹஸ்பண்டுடைய முயற்சிகள், அதற்கு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மாதிரியான அமைப்பாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மனைவி முயற்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 3ஆம் இடம் வழுக்கிறது ராகு, அது குருவோட பார்வையில், ராசிநாதனுடைய பார்வையில். யூஸ்வலி நல்ல பிளானட் பார்வைப்பட்டா சூப்பர். அதுவும் ராசிநாதனே பார்த்தா வேற ஏதாவது வேணுமா என்ன? அவ்வளோ மிகச்சிறந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும்.
நிறைய பேருக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போகுது. நான் எடுக்கும்போது சொன்னேன், தன்னுடைய தன்னம்பிக்கையால் வந்த தனுசு ராசி. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். எப்பயுமே கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கிறவர்கள் மிக ரொம்ப நல்ல விஷயத்தை மட்டும் தான் செய்யுன்ற மாதிரி இந்த தடவை தனுசு ராசி குரு உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்க போகிறார். மிகச்சிறந்த மாதிரி இயக்கப் போகிறார். 10க்கு 3ஆம் இடத்தை இயக்கப் போகிறார். இந்த பக்கம் 11ஆம் இடத்தையும் இயக்கப் போகிறார். லாபத்தை அதிகரிக்கப் போகிறார். ஸோ உங்களுடைய முயற்சி லாபமாக மாறப்போகுது. எப்பயுமே நம்ம ஒரு முயற்சி போடுறோம், அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, நம்ம போட்ட எஃபெக்ட் கரெக்டாக தப்பான்னு தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய லாபம் தான். நமக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்குது. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குது. நம்ம கொஞ்சம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு ஒரு 100 ரூபா ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அதுதானே சிறப்பு. அதுக்கு தானே மனித மனதும் இயங்கும். அப்போ இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட நிறைய லாபத்தை அள்ளி கொடுப்பதற்கு குருவும் ராகுவும் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும்தான் உண்மை. 10க்கு உங்களுடைய 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேது அமர்ந்து அதற்கு வழிகாட்டவும் தயாராக இருக்கிறார். ஸோ பாக்கியங்கள் அனைத்தும் அள்ளிக்கொண்டு அதன் மூலமாக ஒரு லாபத்தை, பெருத்த லாபத்தை அடையக்கூடிய அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் குவாக்குவா சத்தம் கேட்க போகிறது. நிறைய பேருக்கு வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, வண்டி வாகனங்கள் மட்டும் திரும்ப மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. அம்மாவிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி நாளில் இருக்கிற அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து கொண்டிருக்கனாலே போதும். ஓகே, நீங்கள் படிக்கிற தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் எப்படி இருக்க போகுது? நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருந்தீங்களோட இனிமேல் நீங்கள் தான் 90 மார்க் 95 மார்க் எடுத்து ஜெயிக்க போகிறீங்க. ஜாக்பாட் அடிக்க போகிறது. சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதுவும் எஸ்பெஷலி போராட நட்சத்திரம்லாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா படிக்க போகிறீங்க, உட்காந்து பொறுப்பாக இருக்க போகிறீங்க. குருனாலே பொறுப்பு கிரகம் தாங்க. குருவோட தன்மையே பொறுப்பு இருக்கிறது தான். அப்போ இது வரைக்கும் விளையாட்டுத்தனமாக இருந்த தனுசு ராசி குழந்தைங்க இனிமேல் பொறுப்பாக மாதிரி அவர்களே படிக்க போகிறாங்க. அம்மாக்களும் டியூஷன் ஃபீஸ் மிச்சம், கவலைப்பட வேணாம். சரியா? நீங்கள் ஒரு 20 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம். என் நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து நிற்க போகிறாங்க. அதே சமயம் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஊரில் 100 நண்பர்லாம் வச்சுருக்காங்க, ஒரு நம்பரை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன்ற மாதிரி சில நண்பர்கள் மூலமாக தொல்லையும் வரப்போகிறது. அதுலேயும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தனுசு ராசினியர்கள். ஓகே, நீங்கள் 35 வயதுலேருந்து ஒரு 55 60 வயதுக்குள்ள இருக்க தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிஜமான உண்மையான சத்தியமான வளர்ச்சி உங்களுக்கு தான் காத்திருக்கிறது. நிஜமான உண்மையான சத்தியமான வளர்ச்சி உங்களுக்கு தான் காத்திருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தசாபதிகள் அமைப்பு தேவைப்படுன்ற மாதிரி கண்டிப்பாக இந்த வயதில் இருக்கவங்களுக்கு ராகு திசையை எட்டி பார்த்துருப்பீங்க. அப்போ ராகு திசை வரக்கூடிய இந்த காலகட்டம் ராகு குருவோட பார்வையால் சுபத்துவப்படும் போது 3ஆம் இடத்தில் பயணிக்கும் போது முயற்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நிறையா பேருக்கு வராத பணம்லாம் வரப்போகுது. கடல் கடந்த பேர், கடல் கடந்த மீடியாக்குள்ளே நிறைய பேர் என்ட்ரி ஆக போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, சொல்வாக்கு, செயல், எண்ணம், வடிவம் எல்லாம் கிடைக்குது. நாளைக்கு அனுப்புகிறேன், நாளைக்கு உடனே தள்ளி போன விஷயம்லாம் டக்குன்னு நடக்க போகுது. டிலே இருக்க போகிறதுல சூப்பராக இருக்க போகுது. இந்த வயது ஒத்தவருக்கு நீங்கள் 60 வயதை தாண்டி தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் நிறைய உங்கள் சொத்தை பேரம்பத்திக்கு கொடுக்க போகிறீங்க. இப்பயே பங்கு பிரித்து கொடுத்துறேன்ப்பான்னு கொடுத்துட்டு நிம்மதி அடைய போகிறீங்க. அப்போ என்னை ஃப்ரீயாக விட்டுருப்பான், நிம்மதியாக இருக்கேன், இனிமேல் எனக்கு புண்ணியம் தான் வேணும், நான் என்னுடைய பாக்கியத்தை நோக்கி ஓடுகிறேன்ற மாதிரி கொஞ்சம் வாழ்க்கையில் தேவையான இந்த இல்வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு கடவுளை உணர்தல், கடவுளை தேடுதல், கடவுளோடு ஐக்கியப்படுதல், இன்னும் கொஞ்சம் ஆறாவை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறது, மகத்துவமாக இருக்கிறது, தெய்வ அனுகூலத்தோடு இருக்கிறது, தெய்வ கடாட்சம் வர்றதுக்கு நல்லா வழி பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த பாலை வழிபாடு, ஸ்ரீவித்யை வழிபாடுக்குள்ளே உங்கள் மனது போகிறது, சிவ வழிபாட்டுக்குள் சிந்தை சிறத்தல், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய ஆன்ம அழகு பொழிவாக வெளிப்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், என்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நீங்கள் இப்படிலாம் சூப்பர்னு சொல்கிறீங்க, நம்புற மாதிரி தான் இருக்குது, நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் எஸ்பெஷலி கொஞ்சம் அப்படியே அழகாக்கிறதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம்னா அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு கட்டாயமாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை தாண்டியும் சிவன் வழிபாடு உங்களுடைய சிந்தையை சிறக்க செய்யும். ஸோ தனுசு ராசிக்காரங்க சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் எஸ்பெஷலி வியாழக்கிழமை சிவன் வழிபாடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிகரத்தை நோக்கி முன்னுக்கு வருவார்கள்.